வணக்கம் நண்பர்களே. ஆசிரியர் பணி என்பது வெறும் பாடம் நடத்துவது மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறையையே உருவாக்குவது. இன்று இந்தியாவே தலைநிமிர்ந்து நிற்கும் ஒரு செய்தியைத்தான் பார்க்க போகிறோம். இந்தியாவைச் சேர்ந்த ஆசிரியை ரூபல் நாகி கல்வியின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படக்கூடிய குளோபல் டீச்சர் பிரைஸ் வென்று சாதனை படைத்துள்ளார். இதோட பரிசு தொகை எவ்வளவு தெரியுமா? அதாவது நம்ம ஊர் மதிப்புக்கு சுமார் 28 கோடி ரூபாய். யார் இந்த ரூபல் நாகி? இவருக்கு ஏன் இந்த விருது கிடைத்தது? வாங்க பார்க்கலாம். ரூபல் நாகி இந்தியாவை சேர்ந்த ஒரு அறிவியல் ஆசிரியை. வழக்கமான பாடம் நடத்தும் முறையை தாண்டி மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஒரு தீராத காதலை உருவாக்கியவர் இவர். குறிப்பாக பெண் கல்விக்காகவும் கிராமப்புற மாணவர்களுக்கு நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை கொண்டு சேர்ப்பதிலும் இவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது. உலகம் முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இந்த விருதுக்கு போட்டியிட்டாலும் இவருடைய தனித்துவமான கற்பித்தல் முறை இவரை இந்த உயரத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறது. லண்டனை தலைமையிடமாக கொண்ட வர்க்கே ஃபவுண்டேஷன் தான் ஆண்டுதோறும் இந்த விருதை வழங்குகிறது. சிறந்த ஆசிரியர்களை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் இந்த விருதை கல்வித்துறையின் நோபல் பரிசு என்றே சொல்லலாம். இது வெறும் பணப்பரிசு மட்டுமல்ல, இந்திய கல்வி முறைக்கு கிடைத்த ஒரு உலகளாவிய அங்கீகாரம். பரிசு தொகையான $1 மில்லியன் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் அதை மீண்டும் கல்வி வளர்ச்சிக்காகவும் வசதியற்ற மாணவர்களின் படிப்புக்காகவும் செலவிடப் போவதாக ரூபல் நாகி அறிவித்துள்ளார். இதுதான் ஒரு உண்மையான ஆசிரியருக்கான குணம். ரூபல் நாகி அவர்களுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நீங்க உங்க பள்ளி பருவத்துல மறக்க முடியாத ஆசிரியர் யாரு? அவங்க பெயரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.